அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இது பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஜென்ரல் நாலேஜில் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சு பாருங்கள். 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் நீல பொருளாதாரம் தேஸ் பரிமாணம் அப்படின்னா நீல பொருளாதாரம் அப்படின்றது 6வது பரிமாணம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த 10 பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 பரிமாணங்கள். அதாவது நவீன இந்தியாவை உருவாக்கும் வகையில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தொலைநோக்கு 2030 திட்டத்தின் 10 சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவின் பயனை ஒவ்வொரு இந்தியரும் கொண்டு சேர்த்தல் அப்படின்றது. ஸோ இதில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது ரெண்டாவது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எத்தனாவது தலைமுறை? முதல் இது. ஓகேங்களா? அடுத்து சுத்தமான பசுமையான தேசத்தை உருவாக்கும் வகையில் மின்சார வாகனங்களை அதிகரித்தல், அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது. நாலாவது பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராமப்புற தொழில்துறையை விரிவுபடுத்துதல். ஸோ வில்லேஜ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுகளை சுத்தப்படுத்துதல், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குதல். ஸோ வாட்டர் ரிலேட்டடானது. 5 கடலோரம் மற்றும் கடல் நீரை வளர்ச்சிக்கு பயன்படுதல். ஸோ இதுதான் நீல கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடல் நீர் அப்படின்றது நீளம் அந்த சார்ந்து இருக்கிறதுனால அப்படி 6வதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது விண்வெளிக்கு 2030க்குள் மனிதனை அனுப்புதல், காக்கன்யா திட்டம். ஓகேங்களா? அடுத்தது உணவுத்துறையில் தன்னிறைவை பெறுதல் எத்தனாவது? 8வது. மன அழுத்தம் இல்லாத இந்தியாவை உருவாக்குதல், மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், ஹெல்த் ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? பொறுப்பான செயல்திறன்மிக்க அரசு நிர்வாகம், மின்னணு நிர்வாகத்தை விரிவுபடுத்துதல். ஸோ இந்த இவி சேவை மையம், ஸோ அந்த மாதிரி சார்ந்தது. அதாவது எலக்ட்ரிக் டெவலப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா 10. ஸோ இந்த 10 டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நவீன இந்தியாவை உருவாக்கும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 சிறப்பு அம்சங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து எந்த கொஸ்டின் வேணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் கீழே என்ன பண்ணுறேன், டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் இதை ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.